பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதத்தில் உள் அடங்கிய பாரிஜாதத்தில் இருக்கின்ற தேனை போன்ற பகவத்கீதை பார்த்து வருகிறோம். முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம். எந்த இடத்தில் இந்த போர் நடந்தது? குருக்ஷேத்திரம். அதில் எப்படி பாண்டவர்களும் கௌரவர்களும் தங்களுடைய சேனைகளை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். கௌரவர்கள் 11 அக்ஷௌணிகளையும் பாண்டவர்கள் 7 அக்ஷௌணிகளையும் அற்புதமாக நிறுத்தி இருந்தார்கள். இதனை கண்ட துரியோதனன் துரோணாச்சாரியாரை பார்த்து, பாண்டவர்களுடைய அணிவகுப்பு எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்று, உங்களிடமே கல்வி பயின்று உங்களையே கொல்வதற்கு தயாராக நின்றிருக்கிறார்கள், பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா துரோணருக்கு எப்போவுமே பாண்டவர்கள் மேல் ஒருவித நல்ல அபிப்பிராயம் இருக்கும். அப்போ போர் சமயத்திலே அதனையெல்லாம் மனதில் வைத்து ஏதேனும் விட்டு கொடுத்து விடுவாரோ என்கின்ற ஒரு சந்தேகம். அப்போ உங்களையே கொள்வதற்கு அவர்கள் நின்றிருக்கிறார்கள் என்கின்ற வார்த்தைகளை எல்லாம் துரோணாச்சாரியாருடைய மனதில் பதிய வைக்க வேண்டும். அப்பொழுது அந்த போரினுடைய உற்சாகம் அவருக்கு அதிகரிக்கும் என்கின்ற தொனியில் துரோணாச்சாரியாரிடம் துரியோதனன் கூறிக்கொண்டிருந்தார். இப்படி கேள்வி, அந்த கேள்விக்கு பதிலாக இப்படியே போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் பார்த்தார். உடனே சிம்மநாதம் செய்தார். சிம்மநாதத்தை தொடர்ந்து சங்கநாதம் செய்தார். பீஷ்மாச்சாரியாரே முதலாக அந்த சங்கநாதத்தை, சிம்மநாதத்தை புரிந்தவர். அதை தொடர்ந்து மற்ற அனைவரும் தத்தமது சங்கநாதங்களை செய்தனர். அது எப்படி இருந்தது அப்படின்னா, விண்ணையும் மண்ணையும் கதிகலங்கச் செய்வதாக இருந்தது. ஒவ்வொருவருடைய மனதும் நடுங்கத் தொடங்கியது அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணனை பார்த்து, அந்த யுத்தத்தில் வீரர்கள் அணிவகுத்து நின்றிருக்கிறார்களே, அனைவரும் என்னுடைய உறவினர்கள் போல் இருக்கிறார்கள், மத்திய பாகத்தில் இந்த ரதத்தை செலுத்துமாறு அர்ஜுனன் கேட்க, பகவான் கிருஷ்ணன் அந்த சேனையோர் மத்தியே இரு சேனைக்கும் மத்திய பாகத்தில் கொண்டு அந்த ரதத்தை நிறுத்தினான் என்பது வரையிலும் நாம் பார்த்திருக்கோம். இப்போ 26 ஸ்லோகங்களை கண்டிருக்கிறோம். இப்பொழுது ஸ்லோகம் 27, அத்தியாயம் 1. தான் சமீட்ச கௌந்தேயா சர்வான் பந்தூன் அவஸ்திதான் கிருபயா பரயா விஷ்ணு விஷீதன் இதம் அப்ரவீத் அப்படின்னு சொல்லிட்டு 27வது அர்ஜுனன் பார்வையிட்ட இடமெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய உறவினர்கள் எல்லாமே தன்னை சேர்ந்தவர்களாக இருக்கின்றனர். அப்போ அர்ஜுனனுடைய மனதில் இனம் புரியாத ஒரு கருணை பொங்கியது. இவர்களை எப்படி நான் அழிக்கப் போகிறேன்? போயும் இவர்களோடா நான் யுத்தம் செய்வது? ஒருவேளை நான் யுத்தம் செய்தால் அந்த யுத்த மகிழ்ச்சியை, யுத்த கொண்டாட்டத்தை கொண்டாட வேண்டியவர்களே என் எதிரில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களது சாவிலா நான் ராஜ்யத்தை ஏற்க வேண்டும்? இவர்களெல்லாம் எப்பேற்பட்ட அன்போடு என்னோடு பழகியவர்கள், என்னை வளர்த்தவர்கள். இவர்களை எதிர்த்தா நான் அந்த சண்டையிட வேண்டும் என்று இனம் புரியாத ஒரு கருணை அவனுடைய மனதில் தைத்து கொண்டு இருந்தது. ஸ்லோகம் 28. அர்ஜுனன் அந்த மனசஞ்சலத்தோடு பகவான் கிருஷ்ணனை பார்த்து கூறுவதாக,
திருஷ்பேமம் ஸ்வஜனம் கிருஷ்ணா யுயுட்சும் சமுபஸ்திதம் சீதந்தி மம் காத்ராணி முகம் ச பரிசூஷ்யதி அப்படின்னு சொல்ற. என்னுடைய அன்பான கிருஷ்ணரே, மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கிருஷ்ணரே, எனது ஆச்சாரியனான கிருஷ்ணரே, இப்போ பார்த்தீங்கன்னா எதிரில் நான் காண்பதெல்லாம் போர் புரிவதற்காக வந்த அந்த வீரர்கள் இவர்கள் வேறு யாரும் இல்லை, எனது ஆத்மார்த்தமான நண்பர்கள் மற்றும் உணவினர்கள். இவர்கள் முன்பா நான் போருக்கு நான் எதிரே நின்று கொண்டிருக்கிறேன் என்று இதனை நினைக்கும் போதே என்னுடைய அங்கங்கள் நடுநடுங்குகின்றன. பாருங்க, அந்த காண்டீபத்தை அவனை கெட்டியாக பிடிக்க முடியவில்லை. கைகள் கடகடகடகட என ஆடத் தொடங்கியது. வாய் பேசிக் கொண்டிருக்கிறான்னா சரியா பேச முடியாம உளரத் தொடங்கியது. வாய் உளறுகிறது. கிருஷ்ணா, நான் ஏதோ என்று நினைத்தேன். என்னுடைய பந்து பாந்தவர்கள் அத்தனை பேரும் ஒரு சேர நிற்பதை கண்டவுடன் என்னால் எப்படி போர் செய்ய முடியும் என்கின்ற ஒரு சஞ்சலம், இனம் புரியாத ஒரு கேள்விகள் நிறைய என் மனதை தேய்த்து கொண்டிருக்கிறதே. நான் என் செய்வேன்? அடுத்து ஸ்லோகம் 29. வேபதுஷ சரீரமே ரோமஹர்ஷ ஜாயதே காண்டீவம் ஸ்ரம்ஸ்தே ஹஸ்தாத் த்வக்ஸைவ பரிதக்யதே அப்படின்னு சொல்லிட்டு. கிருஷ்ணா, இந்த உணர்வு வேறு என்றும் எனக்கு வந்தது இல்லை. என்னுடைய உடல் நடுங்கிக் கொண்டு இருக்கிறது. மயிர் கூச்சரிகிறது. உடலில் இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாம் எங்கு வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அர்ஜுனா என்று என் மனமே என்னிடம் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது. அது மட்டுமா அப்படின்னா, நான் இதுவரை ருத்ரதேவனிடம் பல வருடங்களாக தபம் செய்து அவருடைய அனுக்கிரகத்தினால் பெற்ற அந்த காண்டீபம் என் கையில் ஸ்திரமாக நிற்காமல் என் கை நழுவி கையில் இருந்து கீழ் விழுகிறதே. நான் என்ன செய்வேன்? அது மட்டுமல்லாமல் என்னுடைய தோளெல்லாம் எரிய தொடங்கிவிட்டது. இனம் புரியாத உடம்பிலே இருக்கக்கூடிய பலவிதமான அந்த நடுக்கங்கள், பயம், இதையெல்லாம் பகவான் கிருஷ்ணனிடம் சொல்ல ஆரம்பித்தார். பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனன் என்ன என்ன சொல்கிறானோ அதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தானே தவிர உடனுக்கு உடனான எந்த பதிலையும் சொல்லவில்லை. அவன் முழுவதுமாக சொல்லி முடியட்டும். அவனுக்கு என்ன ஆகிறது? ஒரு மருத்துவனிடம் ஒரு நோயாளி வரும் பொழுது அவன் என்னென்ன இன்னல்களை சந்தித்து இருக்கிறான் என்பதனை விளக்கி சொல்லும் வரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறான். பகவான் கிருஷ்ணன் எப்பவுமே பக்தர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை உன்னிப்பாக கவனிப்பவன். அவனாக பேசுவது அப்படின்னு இல்லவே இல்லை. நமக்கு எது வேண்டுமோ, எவ்வளவு வேண்டுமோ அதை மட்டுமே உரைப்பவன் பகவான். அவன் பேசி நாம் பார்த்ததே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பகவானுடைய ஒவ்வொரு முத்து முத்தான வார்த்தைகள் உள்ளடக்கியது. எவ்வளவோ கிரந்தங்களை படைத்திருக்கிறோம். பகவானே தன்னுடைய திருவாய் மொழியிலிருந்து உதிர்ந்த வார்த்தைகளை நாம் கேட்கிறோம் அல்லது படிக்கிறோம் என்றால் பூர்வ ஜென்ம புண்ணியம் அல்லாது வேறு என்ன இருக்க முடியும்? ஸ்லோகம் 30. நசசக்னோம்ய வஸ்தாதும் பிரமதீவ சமே மனஹா நிமித்தானி ச பஷ்யாமி விபரீதானி கேசவா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் மிக தீர்மானமாக இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக சொல்ல, இனிமேல் என்னால் நிற்கக்கூட திராணி இல்லை கிருஷ்ணா. நிற்கவே முடியாது என்றால் போர் எப்படி செய்வது? கையில் காண்டீபம் நிற்கவில்லை. உடல் நடுங்குகிறது, தோல் எரிகிறது, உடல் வியர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேசி என்கின்ற அரக்கனை அழித்தாயாமே நீ. அப்பேற்பட்ட மகாவீரன் நீ. ஆனால்
இந்த மகாபாரத போர் தொடங்கும் முன்னே இவர்களை எல்லாம் பார்த்த பின்னே நான் பார்ப்பதெல்லாம் கெட்ட சகுனங்களாக இருக்கின்றதே, நான் என்ன செய்? இப்போவுமே அந்த வெற்றி தோல்வி அது ஒரு பக்கம், இதை செய்யலாமா வேண்டாமா என்கின்ற குழப்பம். இந்த போரில் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, ஒரு அம்பையும் இவன் விட தொடங்கவே இல்லை. அதற்கு முன்னாடியே இத்தனை வருடங்களாக போருக்காக எவ்வளவோ வித்தைகளை பயின்றவன் அர்ஜுனன். அத்தனை பேரும் அர்ஜுனனுடைய ஆற்றலை காண்பதற்காக, அவனை எதிர்த்து போரிடுவதற்காக தயாராக இருக்கின்ற நிலையிலே அந்த போர்க்களத்தில் வந்த பின்னாடி இப்பேற்பட்ட ஒரு குழப்பத்தில் ஒருவன் இருக்கிறான் என்றால், பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் இருந்த நிலையிலும் பகவத்கீதையை ஏன் தர்மனுக்கு, பீமனுக்கு, நகுலனுக்கு, சகதேவனுக்கு சொல்லவில்லை என்று பார்க்கும் பொழுது, யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவர்கள் தானே மருந்து கொள்ள வேண்டும். யாருக்கு மனதில் குழப்பம் இருக்கின்றதோ அந்த குழப்பத்திற்கு உண்டான சிகிச்சை அந்த நோயாளிக்குத்தானே தர வேண்டும். இந்த சஞ்சலம் அர்ஜுனனுக்கு மட்டும்தானே ஏற்பட்டிருக்கிறது. பீமசேனனோ, தர்மராஜனோ, நகுலனோ, சகாதேவனோ அவரவர்கள் போருக்கு தயாராக இருக்கிறார்கள். மனம் தெளிவாக இருக்கிறது. இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போர் என்பதனை உறுதியாக எண்ணி என்ன சொல்லுது, மனக்குழப்பம் சிறிதுமின்றி இருப்பவர்கள் அவர்கள். ஏன்னா நிறைய கேள்விகள், அர்ஜுனனுக்கு மட்டும் பகவத்கீதை உபதேசிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் எல்லாம் இருக்கு இல்லையா? அவன் என்ன அவ்வளவு மிகப்பெரிய புத்திசாலியா? அல்ல. அது இன்னும் சொல்ல போனா அர்ஜுனன் சாக்ஷாத் இந்திரன் மிகப்பெரிய ஞானி. அவனுக்கு அறியாதது அப்படின்னு ஒன்று இல்லை. இந்த சஞ்சலம் கூட நமக்கு ஏதோ ஒரு சூக்ஷுமத்தை பகவன் வாயிலாக உரைக்க வேண்டும் என்று எண்ணித்தான் தேவதைகள் நம் கண்முன்னே இந்த மாதிரி விஷயங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ பகவத்கீதை நேரடியாக அர்ஜுனனுக்கா அப்படின்னு பார்த்தா, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த உலகத்தில் பிறந்த நாம் எப்படி அவனை சேர்வது என்பதற்கு யோகமாக, வழியாக இருக்கிறது. அப்படி என்றால் பகவத்கீதை நிச்சயமாக அர்ஜுனனுக்கு ஒரு சிறிய பகுதி இருந்தால் போரும். நம்மை போன்ற பாமரர்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உண்டான யுக்தியாக இருப்பதே பகவத்கீதை. இப்போ ஸ்லோகம் 31 என்ன சொல்றது அப்படின்னா, நசஸ்ரேயோனு பஷ்யாமி ஹத்வா ஸ்வஜனம் ஆகவே நகாங்ஷே விஜயம் கிருஷ்ணா நசராஜ்யம் சுகானிச்சா. என் முன்னாடி இருக்கிறவர்கள் எல்லாம் என்னுடைய உறவினர்கள் கிருஷ்ணா. இந்த உறவினர்களை எல்லாம் இந்த போரில் கொள்வதால் என்ன நன்மை வரும்? கொஞ்சம் நினைச்சு பாரு. என்னுடைய சுகதுக்கங்களை யாரிடம் பகிர வேண்டுமோ, ஒருவேளை நான் எதிலும் வெற்றி பெற்றால் நான் யாரிடம் சொல்லி மகிழ்ந்து கொண்டாட வேண்டுமோ, அவர்கள் எல்லாம் என் முன்னே எனக்கு எதிராக நிற்கின்றனர். இவர்களை கொன்றால் பாருங்க, ஒரு விஷயம் உள்ளடங்கி இருக்கிறது. இவர்களை கொன்ற பின் எனக்கு கொண்டாட்டத்திற்கு வேறு யாரும் இல்லையே. இந்த சிந்தனை பாருங்க. அவங்க சாவதனால் வந்த வருத்தம் ஒரு பக்கம், இவர்களை கொன்று விட்டால் அந்த வெற்றியை நான் யாரிடம் கொண்டாடுவது? இப்போ மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் ஒன்று, இவர்களுக்கு கொள்வதையினால் உண்டான வருத்தமா, தான் யாருடனும் கொண்டாட முடியாது என்கின்ற ஏக்கமா? பாருங்க, 2 விஷயம் இதில் அடங்கி இருக்கு. என்னால் அவர்களை கொல்லத்தான் வேண்டுமா அப்படின்னு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறேன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்றான். எனது அன்பு கிருஷ்ணா, இவங்களையெல்லாம் கொன்ற பின்பு நான் பெறுகின்ற அந்த வெற்றியையோ அல்லது ராஜ்யத்தையோ
அதனால் கிடைக்கின்ற இன்பத்தையோ நான் விரும்பவில்லை. மனம் ஒன்று வெற்றியை விரும்பவில்லை அப்படின்னு சொல்லும். இவங்களை எல்லாம் கொன்ற பின்பு நான் அதை எப்படி கொண்டாட முடியும் என்று தவிக்கிறது. அவர்களெல்லாம் இழந்துவிட்டால் எனக்கு கொண்டாடுவதற்கு ஆள் இல்லை அப்படின்னா ஸ்வார்த்தம், சுயநலம், அகங்காரம், தன்னுடைய சந்தோஷத்தை நினைக்கக்கூடிய மமகாரம். பாருங்க, உலகம் என்ன ஆனாலும் சரி, என்னுடைய சந்தோஷத்துக்கு கெடுதலாக இது நடந்து விடுமோ என்கின்ற சுயநலமும் அர்ஜுனனுடைய வார்த்தைகளில் தென்பட்டது என்பதை கிருஷ்ணர் அறிவார். இதற்கு மேல் என்ன நடந்தது என்பதனை நாளை பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.